சிவனை பிடிச்சிக்கணும். இந்திராட்சி கவசம், இந்திராட்சி சோத்திரம்னு மந்திரங்கள் இருக்கும். சிவனுக்கு முடிஞ்ச திங்கக்கிழமை வில்வ இலை கொடுத்துக்கினே இருங்க, ஓஹோன்னு வரும். பச்சரிசி மாவு கொடுங்க, லக்ஷ்மி கடாட்சம் வந்துடும். வேறு என்ன வேணும்? வயிறு பார்த்துக்கணும், கழுத்து பார்த்துக்கணும், ஹார்மோன் குறைபாடு பார்த்துக்கணும். பெண்களாக இருந்தால் கொஞ்சம் தைராய்டு பார்த்துக்கணும். 4ல் சனி இருக்குது, இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அர்த்தாஷ்டம சனி. எக்ஸசைஸ் பண்ணணும். தனுசுனா எக்ஸசைஸ் கில்லேடிங்க. இப்போ 3-4 வருஷமாக தொடரதே கிடையாது, ஒரு 5 வருஷமாக தொடரதில்லை. ஏன் தொடரதில்லைன்னு உங்களுக்கே தெரியாது. எது சொன்னாலும் எனக்கு எல்லாம் தெரியும்னுவீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் எக்ஸசைஸு நீங்கள் பண்ணால் தான் ஓஹோன்னு வருவீங்க. அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஜூன் மாதத்துக்குள்ளே நிறைய சிறப்பான நல்ல விஷயம், சுப விரயம், சுபத்தளவு, சுப அனுகூலம், குடும்பத்தில் அனுகூலம் எல்லாம் வரும். கணவனாக இருந்தாலும் மனைவியை 4 பேர் இதில் எதுவும் சொல்லாதீங்க. மனைவியாக இருந்தாலும் கணவனை 4 பேர் இதில் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் அவ்வளோ அன்பு காட்டுவீங்க, அவ்வளோ செய்வீங்க, ஆனால் ஒருக்குன்னு பேசுவீங்க. அது பேசுகிறது மட்டுமே நிற்கும், நீங்கள் செஞ்சதெல்லாம் நிற்காது. ஆனால் உங்கள் மேலே எல்லாரும் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அள்ளி செய்வீங்க, செஞ்சுட்டு கோவப்படுவீங்க, எல்லாருக்காக உருவீங்க. கொஞ்சம் அதை பார்த்துக்குங்க. உங்களுக்காக எல்லாரும் இருக்கிறாங்க. உங்களை நேசிப்பவர்கள் தான் உங்களை சுற்றி இருக்க முடியுமா? தனுசுக்கு தான் அது பெரிய ஒரு பலம். உங்கள் ராசிநாதன் உச்சமாகிறான். 1ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியான ராசிநாதன் மே மாதத்துக்கு பிறகு 8ல் போய் உச்சமாகிறான். ஹெல்த்து, பேரண்ட்ஸ் ஹெல்த்து, உங்கள் ஹெல்த்தெல்லாம் பார்த்துக்க. நிறைய ஃபேமிலியோடு நிறைய தொலைதூரம் போங்க, ஹாப்பியாக இருங்க. இரவில் மட்டும் சாப்பாடு நிறைய சாப்பிட்டு தூங்கினா தான் உங்களுக்கு பிடிக்கும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. 6:30 மணி 7 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு மேலே 3 ஹவர் கேப் விட்டுட்டு பொறுமையாக தூங்குங்க. தூங்குறச்ச கூட ஒரு காஃபியோ டீயோ ஒரு பாலோ சுட ஏதாவது ஒரு சுகர் போட்டு சாப்பிட்லன்னா முடியாது, ஐஸ்கிரீம் சாப்பிட்லன்னா முடியாது. ஆனால் நல்லா இருக்குல்ல, இதை மட்டும் கவனிச்சுருக்கு. எக்ஸசைஸ் பண்ணிடுங்க. 3ல் ராகு இருக்கான், பெரிய பலம் கொடுப்பான், தைரியத்தை கொடுப்பான், அதிர்ஷ்டத்தை கொடுப்பான், லாட்ரி சீட்டு கொடுப்பான், லாட்ரியில் டிக்கெட் விழா கொடுப்பான். திடீர் குபேரன் ஆகுவீர்கள். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அனுகூலத்தை பெறக்கூடிய அமைப்பு, தொலைதூர பயணங்கள். பாஸ்போர்ட் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் 26ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர். உங்கள் திசை நல்லா இருந்தால் தான் நடக்கும். செல்வி கோச்சாரம் தான் சொல்கிறேன். கோச்சாரத்தில் 30% தான் நடக்கும், 30-40% தான் அதிகபட்சமாக நடக்கும்.